ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, ஒரே ஒரு முறை உன் அப்பன் முருகன் என்ன சொல்றேன்னு கேளு. நீ நம்ப முடியாத விஷயங்களில் அற்புதமும் அதிசயமும் திடீரென உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. ஏன் முருகா, நான் உன்னை வணங்குறது உனக்கு புரியலையா? என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியலையா? என்னுடைய கவலைகள் உனக்கு புரியலையா? நான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாதான்னு பல விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் நான் துணை இருப்பேன்னு சொன்னேன் தானே? அப்படிதான் இப்போது உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் முடித்து தருவதற்காக வந்து நிற்கிறேன். நீ ஒருபோதும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் தவறு செய்யக்கூடிய மனிதர்களையும் திருத்துவதற்கு முயற்சி செய்யாதே. ஏன்னா அவங்கெல்லாம் தான் தான் அறிவாளி, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தன்னால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு ஆணவ திமிரில் இருக்கிறார்கள். நீ அவர்களை சரி செய்ய முயற்சி செய்து அவர்கள் பட்டியலில் முட்டாளாக சேர்ந்துவிடக்கூடாதே என் செல்வமே. உன்னை விமர்சிக்கும் எல்லாரும் அறிவாளிகள், அவங்க என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் முக்கால்வாசி பேர் மற்றவங்களை குறை சொல்கிறாங்கன்னாலே அவர்கள் முட்டாள்கள் என்று தானே அர்த்தம். அறிவாளி எப்போதுமே அடுத்தவங்க வேலையிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் தலையிட மாட்டான். தான் உண்டு தன் உண்டு தன் வாழ்க்கை உண்டு என இருப்பவர்கள் எப்போதும் அறிவாளித்தனமாய் தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போ ஒருத்தன் அடுத்தவன் விஷயத்தில் தலையிடுறானோ, அடுத்தவங்க வாழ்க்கையில் மூக்க நுழைக்கிறானோ, அவன் நிச்சயம் அறிவாளியாக இருக்க போவதில்லை என் செல்வமே. யார் அப்படி உன் வாழ்வில் குறுக்கீடு செய்தாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போ. அவர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேணாம், அவர்களுடைய தலையீடுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உன்னை பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களை நீ நன்றி சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவர்களை அவமானப்படுத்தினதுனால தானே அவங்க கண்ணு முன்னால் ஜெயிக்கணும், அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியம் உனக்குள்ள வந்து நீ இப்போது வெற்றியாளனாக உருவாகி இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ அடைஞ்ச வெற்றிக்கும் நீ பெற்ற சந்தோஷத்துக்கும் ஒரு வகையில் அவர்களும் காரணமாக தான் இருக்காங்க. இன்னும் கூட எனக்கு நேரம் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற அந்த ஒரு மிதப்பான அலட்சியம்தான் இங்கு இருக்கக்கூடிய பாதி மனிதர்களுக்கு பிரச்சனைகளையே பெரிதாக்குது. எப்போ எந்த வேலை செஞ்சாலும் அன்னன்னைக்கோடத அன்னைக்கே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளாக இரு. அப்புறம் செய்யலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பது வெற்றியை தள்ளி வைப்பதற்கு சமம்தான் என் செல்வமே. நெருங்கியவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அவமானங்கள் தானே இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணுன்ற வெற்றியை உனக்குள்ள மனசில் வளர்க்குது. உன்னை நெருங்குவவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் உன்னை நெருங்கி இருக்கக்கூடிய உறவுகள் செய்யக்கூடிய அட்டூழியங்களையும் பொறுத்து கொண்டு உன் அப்பன் முருகன் என்னை நம்பு. நிச்சயமாக உன்னுடைய அருமை பெருமையை அனைவரும் புரிந்து கொள்ளும்படியும் உனக்கான வாழ்வில் அற்புதங்கள் நிகழும்படியும் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையிலேயும் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் என் செல்வமே. எப்போதுமே ஒரு பொருள் அருகில் இருக்கும்போது அதன் அருமையை யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் அது இல்லாத போது அதை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூடியவர்களாக, அது இருக்கும்போது அப்படி இருந்துச்சே, இப்படி இருந்ததே, நல்லா இருந்ததேன்னு அதன் அருமையை உணரக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீ அப்படி இருந்துடாம உன் அருகில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன் அற்புதத்தை உணர்ந்து கொண்டு நடந்து கொள். இங்கு காலங்களும் நிலையானது கிடையாது, மனிதனுடைய காயங்களும் நிலையானது கிடையாது. காலம் மாறிக்கிட்டே இருக்கிறது போல மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களும் வேதனைகளும் புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏமாற்றங்கள் தான் மாறுமே தவிர ஏமாளிகள் இந்த உலகில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏமாத்துற விதத்தையும் மற்றவர்கள் மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். நீ எப்போதும் கவனமாக விழிப்புணர்வாக இருந்து மற்றவங்க ஏன் ஏமாத்துறாங்க, எப்படி ஏமாத்துறாங்கன்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு என் செல்வமே. யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத காலம் முடிவு செய்வது கிடையாது. நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் உன்னுடைய செயல்களும் தான் உன் கூட யார் இருப்பாங்க, யார் விலகி போவாங்கன்றதை முடிவு செய்து. எப்போதுமே நீ பேசக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பேசு. நாம் இந்த இடத்துல பேசியே ஆகணுமா, நாம் பேசுனா இங்கே சரியாக வருமா, இது மற்றவங்க மனசில் காயத்தை உண்டு பண்ணுமா, இந்த இடத்துல நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அதற்கு பயன் இருக்குமா இருக்காதான்னு பல விஷயங்களை மனதிற்குள் யோசித்து கொண்டு பேசு. அளவோடு பேசி இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அளவில்லாமல் தொணத்தொன்னு பேசுகிறவங்களுக்கு மதிப்பும் குறைவு, அவர்களுடைய வார்த்தைகளும் அலட்சியப்படுத்தப்படும். நீ உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னு நினச்சினா மௌனத்தோடு கூடிய புன்னகையை எப்போதும் செய்யக்கூடிய ஆளாக இரு.
இந்த உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் உன்னால் மட்டுமே தீர்வு காண முடியாதல்லவா? ஏன்னா அந்த பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆளும் நீ கிடையாது. அதே போல் அந்த பிரச்சனைகள் உன்னை பற்றி மட்டுமே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மனிதர்களும் சேர்ந்து தானே அந்த பிரச்சனைக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. நீ யாரை போய் திருத்துவ? எப்படி பிரச்சனையை சரி செய்வ? அது உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் அப்பன் முருகன் என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடு. நீ மகிழ்ச்சியாய் நிம்மதியாய் வாழும்படி உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுப்பேன். உனக்கான மகிழ்ச்சியை வரவழைக்க உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது என் செல்வமே. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு தேவையற்ற பேச்சுக்களையும் குறைச்சிக்கோ. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே நாளில் விடை கிடைத்து விடாது தானே. நீயும் உன் வாழ்க்கையில் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் இன்னொருவருடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து மாறுபட்டதாக இருக்குது. காலம் என்பது எல்லா காயங்களையும் மாற்றும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக இரு என் செல்வமே. நீ பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் உனக்கான நல்லதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் நீ உணர்ந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நீ செய்கிற செயல்களை பார்த்து மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நீ கவலைப்படாத. எதை எப்போது எப்படி நடத்தி முடிக்க வேண்டுமென உன் அப்பன் முருகன் நான் தானே அறிவேன். உன் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகளை மறக்க முயற்சி செய். கசப்பான நினைவுகளும் கசப்பான யோசனைகளும் கசப்பான சிந்தனைகளும் ஒருபோதுமே உனக்கு பயன்பட போவதில்லை தானே. அதுதான் நடந்து முடிஞ்சிடுச்சே. அப்புறம் ஏன் நடந்த கெட்ட விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதை யோசிச்சினா உனக்கு வருத்தமும் வேதனையும் தான் மிஞ்சும். இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்கணுன்ற எண்ணத்தோட நடக்க போகிற விஷயங்களை யோசிக்க ஆரம்பி. எல்லா நாளும் இனி உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி உன் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். இத்தனை நாள் கஷ்டங்களை அனுபவித்த உன் வாழ்க்கையில் இனிமேலாவது நீ இஷ்டப்படி வாழ்வதற்கு உனக்கான வழிகாட்டியாய் நான் மாறப்போகிறேன் என் செல்வமே. எப்போதுமே நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு தானே நினைக்கிற. அப்போ முதல்ல நீ எளிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ எதை சொல்கிறங்கிறத விட யாருக்கிட்ட சொல்கிறங்கிறது முக்கியமல்லவா? உன்னுடைய செயல்களால் மற்றவர்கள் வருத்தப்படக்கூடாது என்று தானே நினைக்கிறேன். அப்படியானால் செய்யக்கூடிய செயல்களை நல்ல செயல்களாக சரியான சிறப்பான செயல்களாக அமைத்துக்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் யாராலும் இந்த பூமியில் வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் நீ எதிர்பார்ப்போம் ஆசைகளும் இருந்தாலும் அதை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்காமல் உன் அப்பன் முருகனிடம் மட்டும் எதிர்பார்த்தால் போதும். மற்றவங்க கிட்ட சும்மா பார்த்தோம் பேசினோம் புன்னகைத்தோம் என இருந்தால் போதுமேன் செல்வமே. இந்த உலகில் உன்னை விட அழகானவர்கள் உன்னை விட நல்ல குணம் கொண்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கான அத்தனையையும் செய்து தர உன் அப்பன் முருகன் நான் தயாராயிருக்கேன். உன்னை எதிர்க்க யாருமே இல்லைனா உன் பலமும் பலவீனமும் என்னன்னு உனக்கே தெரியாமல் போயிடும் தானே. எதிரி எப்போதும் எதிரிலேயே இருக்கட்டும், துரோகி எப்போதும் தூரத்திலேயே இருக்கட்டும். அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ள அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும்.